யார் சொன்னா நீட்டை லாஸ்ட் மினிட்ல கிராக் பண்ண முடியாது, 12th முடிச்சதுமே கிராக் பண்ண முடியாதுன்னு? நம்ம கூட ஒரு டாப்பர் இருக்காங்க, ஸ்டேட் டாப்பர், ஆல் இண்டியா ரேங்க் 57, எய்ம்ஸ்ல யூஜி முடிச்சு எம்எம்சியில் பிஜி இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு டாப்பர். உங்களுக்கு அவங்க 12th முடிச்சதுமே உடனே எப்படி நீட்டை கிராக் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்ல போறாங்க. ஸோ செக் திஸ் அவுட். ஹாய் கைஸ். ஸோ நீட் எக்ஸாம் இந்த சண்டே இருக்குது. ஸோ நிறைய ஆஸ்பிரன்ஸ் பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அவங்க நைட் ஃபுல்லாக படித்து ஒழுங்காக தூங்காமல் ஒழுங்காக சாப்பிடாம இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருப்பாங்க. பட் தென் இது வந்து ரொம்ப தவறான வழி. இது வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு 2 days பிஃபோர் ஒழுங்காக தூங்கினா தான் உங்களால் எக்ஸாம் ஹாலில் போய் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எழுத முடியும். நீங்கள் ஒழுங்காக தூங்கல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸை கூட உங்களால் ஆன்சர் பண்ணாமல் போயிடும். ஏன்னா ஒழுங்காக தூங்கினா தான் நம்ம பிரெயினுக்கு வந்து நம்மளால் நல்லா ரெஸ்ட் கொடுக்க முடியும். நம்ம படிக்கிறது நம்மளோட பிரெயினில் போய் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ 7 hours ஸ்லீப் வந்து இட்ஸ் அ மஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக அப்படி தூங்கினா தான் உங்களால் எக்ஸாம் ஹாலில் போய் நல்லா கிளியராக திங்க் பண்ண முடியும். நீங்கள் ஒழுங்காக தூங்கிட்டு போகல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸி கொஸ்டின்ஸும் அங்கே போய் ஒழுங்காக பண்ண முடியாது. ஏன்னா நம்மளால் ஃபோக்கஸே பண்ண முடியாது. அதே நீங்கள் நல்லா தூங்கிட்டு போனீங்கன்னா உங்களால் தெரிஞ்ச கொஸ்டின்ஸை நல்லா பண்ண முடியும். அண்ட் ஈவன் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ், இப்போ ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியில் ஒரு கஷ்டமான ஒரு சம் வருது அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக தூங்குனா உங்களால் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கஷ்டமான கொஸ்டினை கூட உங்களோட கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்லீப் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் லேட் நைட் படித்தாலும் சரி, இல்லை ஏர்லி மார்னிங் படித்தாலும் சரி, அது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 7 hours தூங்கிட்டு தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். இதனால் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. பட் தென் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஒழுங்காக தூங்காததுனால அங்கே போய் நீங்கள் படித்த திங்ஸ்க்கையும் நீங்கள் படித்த விஷயத்தையும் ஒழுங்காக ரீகலெக்ட் பண்ண முடியாமல் மார்க் லூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு சேடான விஷயம். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. இவ்வளோ நாள் படித்ததோட பலன் வந்து எக்ஸாம் ஹாலில் போய் நல்லா ப்ராப்பராக திங்க் பண்ணி அந்த கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பர் ஸ்லீப்பும் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க, நல்லா தூங்கிட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட்.